சோ நாங்க ஒன்னும் ட்ரைலரு அதெல்லாம் ரொம்ப போய் பார்க்கல, அப்படியே பிளாங்கா வந்து போயிட்டு இருக்கோம். படம் வந்து எப்படி இருக்குன்னு சுத்தமா தெரியல. எது கிட்ட வந்தாலும் பயமா இருக்கு. கஞ்சுரிங்கன்னே கஞ்சுரிங்க நம்ம ஊர்ல எடுத்திருக்கானுங்க பாரு கஞ்சுரிங்க, அதுதான் நம்ம ஊரு கஞ்சுரிங்க பயங்கரமா இருக்கு. ஹலோ காய்ஸ், வணக்கம் நண்பாஸ், திஸ் இஸ் ஜே ப்ரோஸ். We are back with a new vlog. இன்னைக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மூவி ரிவ்யூவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ பேச்சி அப்படின்ட்டு ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு, ஹாரர் ஃபிலிம். ஏதோ பேய் படம்ன்றாங்க. அதான் வந்து ஆமா, சொல்லாம கொள்ளாம ஏதோ படத்துக்கு போட்டிருக்கேன்னு சொன்னானா, நானும் சரி நார்மல் படம் பார்த்தா பேய் படம் போட்டிருக்கான். பேய் படம் எப்படி பயங்கர திகிலா இருக்கும் போல தெரியலையே. படத்துக்கு ரிவ்யூலாம் நல்லா வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு போய் பார்த்து ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். புதுசு ஃபுல்லா காஸ்டிங். ஆமா, காஸ்டிங் எல்லாமே புதுசா இருக்கு. மியூசிக் டைரக்டர் காயத்ரி அவங்க இருக்காங்க லீட் ரோல்ல. அவங்க இந்த விக்ரம் படத்துல நடிச்சிருந்தாங்கல்ல, அந்த என்னது அந்த தலையில எடுத்துருவாங்க. சோ அவங்க இல்ல என்ன படம் ப்ரோ, தலையில அடிச்சு மெடல் ஆப்ல கேட்டான், அந்த படம் என்னது? நம்ம விஜய் சேதுபதி சார் நடிச்சிருப்பாரு. யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு? அந்த படத்துல நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க நடிச்சிருக்காங்க. பிளஸ் அவங்க கூட சேர்ந்து இன்னும் நியூ காஸ்டிங் டீம் எல்லாம் நடிச்சிருக்கு. சோ நாங்க ஒன்னும் ட்ரைலரு அதெல்லாம் ரொம்ப போய் பார்க்கல, அப்படியே பிளாங்கா வந்து போயிட்டு இருக்கோம். படம் வந்து எப்படி இருக்குன்னு சுத்தமா தெரியல. படம் வந்து அந்த ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம், ரிவ்யூஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு மட்டும் போயிட்டு இருக்கோம். சரி, போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு தரமான ரிவ்யூ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஓகே, பயம் கொடுக்குதா பேய் படம், அந்த பயம் கொடுக்குதா அப்படின்னு சொல்லி, பேய் படமா இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நாங்க சொல்றோம். ஓகே ஓகே கைஸ், பை. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. படம் நல்லா போயிட்டு இருக்கு. செம்ம டைம் பாஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிருக்கு. என்னது ஒரு பாட்டி பேய் வச்சு பயங்கரமா பண்றானுங்க. பாட்டி பேய் வருது. ஆமா, பாட்டி இல்ல பாட்டி அவங்க வந்து பேய் உருவத்துல வராங்க. நல்லா இருக்கு. அப்படியே ஒரு சஸ்பென்ஸோட வந்து டைம் பாஸ், சரியான டைம் பாஸ். த்ரில்லிங் எஃபெக்ட் கொடுக்குது. மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காங்க. மியூசிக் பக்கா. மியூசிக் சவுண்ட் வந்துச்சு, பயந்துல காதை போட்டுட்டேன் நான். நல்லா தான் இருக்கு. பாப்போம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போயிட்டு இருக்கு, அட்வென்ச்சரா இருக்குல்ல, நல்லா இருக்கு. இல்ல டைம் பாஸ். என்ன சினிமாட்டோகிராஃபி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். பிளஸ் அந்த நேச்சரிஸ்டிக்கான இடம் வந்து இன்னும் கொஞ்சம் நேச்சரா நல்லா காமிச்சிருக்கோம். நல்ல கேமரா மிஸ்ஸிங். கேமரா கொஞ்சம் லோ குவாலிட்டி கேமரால எடுத்துருக்காங்க. கேமரா மட்டும் நல்லதா எடுத்துட்டாங்கன்னா அவங்க பட்ஜெட்டுக்குள்ள பண்ணிருக்காங்க. ஆனா நல்லா இருக்கு. சோ ஃபார் என்கேஜிங், நல்லா இருக்கு, டைம் பாஸா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ சொல்றோம். ஓகே கைஸ், அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஹலோ கைஸ், படம் முடிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கோம். படம் வேற லெவல் ஃபீல் கொடுத்துட்டாங்க, பயங்கரமா இருந்தது. கஞ்சுரிங்க நம்ம ஊர்ல எடுத்திருக்கானுங்க பாரு கஞ்சுரிங்க, அதுதான் நம்ம ஊரு கஞ்சுரிங்க பயங்கரமா இருக்கு கைஸ். எதிர்பார்க்கல, நல்ல என்கேஜிங்கா இருந்தது மூவி. என்ன ஒரே ஒரு மைனஸ் வந்து கேமரா மட்டும் நல்ல கேமரால எடுத்துருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். படம் செம ஃபீல். வெளியே வர நேரமே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஃபீல் வந்துருச்சு. செம்மையா இருக்குது படம். சூப்பரா, நல்லா பக்கா ஹாரர் மூவி கைஸ், பக்கா ஹாரர் மூவி. கண்டிப்பா எல்லாரும் போய் ஃபேமிலியோட வாட்ச் பண்ணுங்க. நானே காதை தியேட்டர்ல க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். மியூசிக் வந்து பின்னிருக்காரு, புது மியூசிக் டைரக்டர் தான் இருந்தாலும் இல்ல பயங்கரமா நல்லா ஸ்கோர் எல்லாம் பயங்கரமா இருந்தது. அதாவது என்ன எப்படி சொல்லணும்னா, நார்மலா ஒரு கேங்கு போய் காட்டுல மாட்டினா, நம்மளே போய் காட்டுல மாட்டினா என்ன ஃபீல் இருக்குமோ அதை வந்து காட்டுக்கு சும்மா ட்ரெக்கிங் போய் எதுலயே மாட்டி கீட்டி தொலைச்சிட போறீங்க. ஒழுங்கா இந்த படத்தை பாருங்க, அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். ஆமா, இந்த படத்தை போய் பார்த்துட்டு யாராவது ட்ரெக்கிங் போனோம் அப்படின்னு ஐடியா வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. போவாடா சொல்ல, கேர்ஃபுல்லா போங்க. தடை செய்யப்பட்ட பகுதினா தடை செய்யப்பட்ட பகுதி தான், அதுல போயிட்டு சும்மா ஓட்டக்கூடாது. அதை விட்டுறணும் ஃப்ரீயா. எது வந்து போக கூடாதோ அங்க போக கூடாது, அவ்வளவுதான்.
அதே மாதிரி படம் எண்டுல ட்விஸ்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. சரியான ட்விஸ்ட், பயங்கரமா இருந்துச்சு. நாங்களே எதிர்பார்க்கல. ட்விஸ்ட் வந்து எப்படின்னா என்ன ட்விஸ்ட்னே கண்டுபிடிக்க முடியல. கடைசி கெஸ்ஸே பண்ண மாட்டீங்க கடைசி அந்த மாதிரி ட்விஸ்ட். வெறித்தனமான ட்விஸ்ட் கடைசி. என்னடா நடக்குது இது? சாதாரண ஒரு படத்துல இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்கன்ற போது ஸ்டோரி வந்து பக்கா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங் ஸ்டோரி, பயங்கரமா ஸ்டோரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆமா, அதாவது என்னன்னா சிம்பிளி ஆசம் அப்படிதான் சொல்லணும் படம். அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான மூவி, நறுக்குன்னு இருந்துச்சு. காட்டுக்குள்ள எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளே பண்ண முடியுமோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க. எடிட்டர் வந்து உண்மையாலே எடிட்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு கட்ஸுமே வந்து என்கேஜிங்கா இருக்கு. போரே அடிக்கல கைஸ், சுத்தமா போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உட்கார வைக்குது, லைட்டா என்கேஜிங்கா இருக்கு. சரி என்னதான் பண்றாங்க பாப்போம், பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்ல பார்க்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்குது பாருங்க, அப்படியே படம் பட 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 படன்னு போகுது. செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல சுத்தமா. அந்த அளவுக்கு என்கேஜிங்கா இருக்கு செகண்ட் ஹாஃப். சீட்டு எட்ஜ்ல வந்து உட்காந்துட்டு இருக்கோம். நான் எல்லாம் காதை பூட்டின்னு வந்து உட்காந்துருக்கேன். சரியான எஃபெக்ட், பிஜிஎம் எல்லாமே நறுக்குன்னு இருந்தது. வேற லெவல் கைஸ். கண்டிப்பா என்ன சொல்றது, டபுள் தம்ஸ் அப். 9 out of 10 எங்க ஸ்கோர். ஆமா, வேற மாதிரி இருக்கு. நான் பார்த்தாதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். தியேட்டர்ல போய் பாருங்க கண்டிப்பா, அப்பதான் வந்து தெரியும். ஆமா, பார்த்தாதான் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். இல்லனா நாங்க சொல்றது உங்களுக்கு புரியாது. நீங்க போய் பாருங்க, அப்புறம் நாங்க சொன்ன ரிவ்யூ எப்படி இருக்கு, எப்படி நாங்க சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்றது. படம் முடிச்சு அந்த ஃபீல்ல நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மையில எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது. படம் சூப்பரா இருக்கு. அந்த ஃபீலை வந்து நீங்க அனுபவிக்கணும்னா கண்டிப்பா போய் பாருங்க. மஸ்ட் வாட்ச். மஸ்ட் வாட்ச். இந்த மாதிரி படத்துல கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். நியூ கம்மர்ஸ் வந்து எல்லாருமே டைரக்ஷன் ஹேட்ஸ் ஆஃப். டைரக்ஷன் வேற லெவல், வேற லெவல் பண்ணி நடிச்சவங்க எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. மியூசிக் வேற லெவல். மியூசிக் தான் மெயினா இந்த படத்தோட ஹாரர் எஃபெக்டே மியூசிக் தான். பாட்டு அந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணிருக்காரு. செமையா இருக்கு படம் வந்து. ஓவரால் அதான் 9 out of 10 சொல்லிட்டேமே, அதுக்கு மேல என்னத்த சொல்றேன், நீங்க போய் பார்த்துட்டு சொல்லுங்க. பக்கா மூவி, பக்கா ஹாரர் மூவி. சரியா கைஸ்? ஓகே, இதுதான் நம்ம பேச்சியோட, எது கிட்ட வந்தாலும் பயமா இருக்கு. இதுதான் பேச்சியோட நம்ம ரிவ்யூ, ஜேப்ரோஸ் ரிவ்யூ. ஸோ கண்டிப்பா எல்லாரும் போய் மஸ்ட் வாட்ச் போய் அடுத்த போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்ற விஷயம் தான், சாங்ஸ் வீலாக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கோம். நம்மள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை கொஞ்சம் நோட்டி பாருங்க, ஓரளவு உங்களுக்கு நம்மள. இப்ப நம்மளோட நெக்ஸ்ட் சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுலதான் ஃபுல்லா அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம் சேனல்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்துடும், சாங் அப்டேட்ஸ் எல்லாமே. ஓகே ஓகே கைஸ், இதோட வீலாக முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். Bye bye. This is Jebros signing off. Take care. Bye.